கட்டிளமை பருவத்தினுடைய குழப்பங்கள் நீங்கி மனிதனுடைய வாழ்க்கையிலே 40வது வயது என்பது அவனுக்கு ஒரு நிதான தன்மையை, அதிக அனுபவத்தை வழங்குகின்ற ஒரு வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே ஏற்கனவே அவர்கள் நல்ல பண்பாடுகளும் நல்ல நடத்தைகளும் மிக்கவர்களாக இருந்ததன் காரணமாக மக்காவிலே நடந்த அநியாயங்கள், மக்காவிலே நடந்த தவறுகளை நினைத்து அவர்கள் கவலைப்படுகிறார். பொதுவாக மிகவும் நன்றாக இருக்கக்கூடியவர் மிக மோசமான ஒரு சூழலில் இருந்தால் அவர் தனிமையை உணர்வார், அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அவர் அந்த மக்களோடு சேர்வார். மக்களுடைய பண்பாடுகள், அந்த மக்களுடைய நடவடிக்கைகளிலே அவரும் ஒத்துழைக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றில் இருந்த உலமாக்களுக்கு இதான் நடந்தது. அவங்கள சிலர் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை அவர்களுக்கு இருந்தது. அதை சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்கு வரை எல்லாரும் சேர்ந்து தீமை செய்யக்கூடியவர்களாக மாறினார். அதனால அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை உருவானது. இதான் ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒருவர் ஒன்று சமூகத்தை விட்டு ஒதுங்கி சமூகத்தில் நடக்கிற தீமைகளை நினைத்து கவலைப்படக்கூடியவராக, அந்த தீமைகள் இருந்து சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக முயற்சிக்கிறதுக்கு என்ன வழி என்று தேடக்கூடிய ஒருவராக இருப்பார். அல்லது குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துல அந்த சமூகத்தோட இணைஞ்சி அந்த தீமையில அடிபட்டு போற ஒரு ஆளாக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது முதலாவது தரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் நடந்த தீமைகள், அநியாயங்களை நினைத்து கவலைப்படுகிறார். இப்படி கவலைப்படுறார்கள். தனிமையில இருக்கிற இடமாக ஹிரா குகை இருந்தது. காபத்துல்லாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு சில மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஹிரா குகை இருந்தது. ஹிரா குகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் தான் அதுக்குள்ள என்ன செய்யலாம், உட்காரலாம். தனிமையில் இருப்பதற்கு ஒரு சிறந்த இடமாக அது இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையை தேர்வு செய்கிறார்கள். அதிலே என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு சென்று கொடுத்து விட்டு வருபவர்களாக இருந்தார். இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனால் ஹிரா குகைக்கு போகணும்னு சொல்லி யாராவது டெக்ஸிக்காரர்கள் சொன்னா அவங்க ஏற்றி கொண்டு விடுவாங்க. நடந்து போறது சிரமம். மிச்சம் மக்கள் என்ன செய்யலாம், நடந்து ஏறுறதுக்கான, அந்த மலையில ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கொஞ்சம் காலத்தை என்ன செய்கிறார்கள், கழிக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். நபி அவர்கள் காணாத உருவம், அவருக்கு பரிச்சயம் இல்லாத தோற்றம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களுடைய உடம்பு நடுங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்ரா என்று சொல்கிறார், ஓது என்று சொல்றார், வாசி என்று சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா அன பிகாரி, நான் வாசிக்கிற ஆள் இல்லை, எனக்கு வாசிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாதுன்னா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறுக அணைச்சி பிடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தன்னை உயிர் போற அளவுக்கு அதிகமாக இறுக்கினார்கள் என்று சொல்றார். இப்ப இறுக்கி பிடிச்சிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு எங்கன்னு சொன்னாங்க, இப்போ ஓதேண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவும் அதே வார்த்தையை தான் சொன்னாங்க, ஓத தெரியாது அப்படின்னா. திரும்பவும் அதே மாதிரி இறுக்கி அணைச்சாங்க. இப்படி 3 தரம் நடந்ததுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அலகில வரக்கூடிய 5 வசனங்களை முதல்ல கற்றுக் கொடுத்தார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், கலக்கல் இன்சான மின் அலகிங்கிற அந்த 5 வசனங்களை, முதல் 5 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்து மறந்துட்டார். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனதற்கு பிறகு பயம் தொற்றிக் கொள்கிறது, அவர்களுக்கு நடுக்கம் ஆரம்பிக்கிறது, கவலைப்படுகிறார்கள். உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு ஓடோடி வருகிறார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஜம்மிலுனி, என்ன போத்துங்கன்னு சொல்லி ஓடி வரார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச் சிறந்த மனைவி,
தன்னுடைய கணவனை மதித்த ஒருவர், தன்னுடைய கணவனுடைய பண்பாடுகள் நடத்தைகள் தெரிந்தவர், கணவனுக்கு நலவை தவிர ஒரு எதையும் நாடாத ஒருவர், தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கணவனுக்கு கொடுத்தவர், கணவனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதிலே இலக்காக இருந்தது. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போத்தி அவரை அமைதிப்படுத்திட்டு, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுடைய இரட்சகன் கைவிட மாட்டான், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், அனாதைகளை பராமரிக்கிறீர்கள், வறியவர்களுக்கு உதவி செய்றீங்க, பொதுவான நல்ல காரியங்கள்ல நீங்க பங்கு பெற்றீங்க, எனவே இரக்கம் உள்ளவராக இருக்கிறீங்க, உறவுகளை சேர்த்து வாழ்றீங்க, அதனால உங்களுடைய இரட்சகன் உங்களை கைவிட மாட்டான், அமைதியாக இருங்கள் என்று அவர் அமைதிப்படுத்துறார், ஆறுதல் படுத்துறார். எப்பவும் ஒரு ஆள் ஆறுதல் படுத்துற நேரம் மைனஸை சொல்லக்கூடாது, பிளஸ் தான் என்ன செய்யணும் சொல்லணும். இது முக்கியமான ஒரு பகுதி. உளவியல் கவுன்சிலிங் செய்கிறார்கள். ஒரு ஆளை பிரச்சனையோடு வாழ அந்த கிளைத்த சேவை நாடிய கையாளுற நேரம் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்லி மைனஸ்களை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மைனஸை இல்லாமக்கி அந்த நல்லதின் மூலமாக அவருக்கு இருக்கிற பிரச்சனையை கிளியர் பண்ணுவாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்பாடுகளை ஞாபகப்படுத்துகிறார்கள். அவர் இருந்த பிரச்சனை அவருக்கு நடுக்கம், கவலை, பதட்டம் இருந்தது. என்ன நடக்க போதோ, நம்ம தவறுல ஈடுபட்டோமோ என்னமோ என்று சொல்லி ஒரு பதட்டம் இருந்தது. அப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்பாடுகளை ஞாபகப்படுத்தி, நீங்க நல்லா, எனவே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார் என்று அவர்கிட்ட இருந்து அந்த பதட்டத்தை கிளியர் பண்றாங்க. கிளியர் பண்ணிட்டு தன்னை சாச்சாவுடைய மகன் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கிட்ட கூட்டிட்டு போறார். அவர் கிறிஸ்தவ வேதங்களை படித்த முவஹிதாக வாழ்ந்த ஒருவர், அல்லாஹ்வை மட்டும் நம்பி இணை வைக்காம தூய கிறிஸ்தவத்தை நம்பி வாழ்ந்த ஒருவர். அவர் ஒரு முஸ்லிம். பொதுவாக எல்லா நபிமார்களையும் தூய்மையாக பின்பற்றி வாழ்பவர்கள் முஸ்லிம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் தஆலாவுடன் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். யாரெல்லாம் இஸ்லாம் நபிமார்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவங்க முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவங்க கொண்டு வந்த மார்க்கம், நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாமாக இருந்தது. வரக்கத் இப்னு நௌஃபல் முஸ்லிமாக இருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூய்மையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒருவராக இருந்தார். பிரபல்யம் அடைந்திருந்தார். அவர் ஹனீஃபிகளிலே அந்த நேரத்தில் பிரபல்யம் அடைந்தவர்களாக அவர்கள் இருந்தார். அப்படி கொஞ்சம் பேர் இருந்தார். இப்போ வரக்கத் இப்னு நௌஃபல்ல கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட என்ன விஷயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்ததை விலாவாரியாக சொல்றார். நடந்த விஷயத்தை விலாவாரியாக சொல்றார். நடந்ததை சொன்ன உடனே வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றார், நிச்சயமாக உங்களிடம் வந்தவர் நாமுசுல் அக்பர் ஜிப்ரீல் தான் உங்களிடம் வந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் அல்லாஹ்விடமிருந்து தூது செய்தியை கொண்டு வந்தாரோ, யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூது செய்தியை கொண்டு வந்தாரோ அவர்தான் உங்களிடம் வந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, நீங்க எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்படுவீர்கள். அந்த நேரம் உங்களுடைய கூட்டம் உங்களை இந்த ஊரிலிருந்து வெளியேற்று சொன்னார். அந்த நேரம் நான் பலசாலியாக சக்தி உள்ளவனாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கவலை, ஆச்சரியம். இந்த சமூகம் தான் என்ன நம்பிக்கையாளர்னு சொல்லுது, இந்த சமூகம் தான் என்ன உண்மையாளர்னு சொல்லுது. இந்த சமூகம் ஏதாவது பொதுப்படையான பிரச்சனை என்றால் நான் தான் அதை தீர்க்கணும்னு எதிர்பார்க்க, என்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளு. இந்த சமூகம் என்ன பொறுக்குமா, என்னுடைய சமூகம் என்னுடைய இந்த ஊர்ல இருந்து என்ன வெளியேற்றுமா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. அப்ப வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், ஆம், நிச்சயமாக எந்த ஒரு நபி வந்தாலும் அவர் உன்ன மாதிரி வெளியேற்றப்பட்டு சோதனைகளை அனுபவித்தே இருக்கிறார் சொன்னார். பிறகு கொஞ்ச காலத்துல வரக்கத் இப்னு நௌஃபல் என்ன செய்யறாரு, மௌத்தாகி போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலா,
அதாவது இந்த செய்தியை மத்தாக்களுக்கு எட்டி வைக்க சொல்லி அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து கட்டளை வருவதற்கு முன்னர் வரக்கத்து இப்னு நௌஃபல் மரணித்ததாக வரலாறு நமக்கு சொல்றாரு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஹீயினுடைய ஆரம்பம் என்கிறது கனவாகத்தான் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ ஆரம்பித்த வரலாற்றை நமக்கு சொல்கிற நேரம் நபி அவர்கள் சொன்ன செய்தியை சொல்றார். கிட்டத்தட்ட 6 மாதம் நபி அவர்களுக்கு கனவாகவே வஹீ இருந்தது. கனவு வந்து கொண்டே இருந்தது. 6 மாதம். 6 மாதங்கள் ருயா சாலிஹா நல்ல கனவு நுபுவத்தினுடைய 40 வகைகளில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றார். வேறொரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், நுபுவத் இல்லாமல் ஆகிவிட்டது, எனக்கு பிறகு நபி கிடையாது, ஆனால் ருயா சாலிஹா இருக்கு, நுபுவத்தினுடைய ஒரு பகுதியான நல்ல கனவு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நல்ல கனவுகள் உண்மையை சொல்லக்கூடியவை. நபிமார்களுடைய கனவுகள் வஹி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலம் வஹியினுடைய ஆரம்பம் நல்ல கனவாகத்தான் இருந்தது. பிறகுதான் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக வஹி இறக்கி வைக்கப்பட்டது. இப்படி நடந்ததுக்கு பிறகு கொஞ்ச காலம் நபி அவர்களுக்கு வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வரவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வரவில்லை, வஹியும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி வரக்கா சொன்னது, அது மாதிரி தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது, இதெல்லாம் கேட்டு நான் இந்த சமூகத்தை சீர்திருத்துறதுக்கான ஒரு மனிதராக வர இருக்கிறேன், ஒரு தூதராக வர இருக்கிறேன் என்ற ஒரு கற்பனை உள்ளத்தில் என்ன செய்கிறது, உருவாகிறது, தேட்டம் உருவாகிறது. ஜிப்ரீலை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உருவாகிறது. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கு அல்லாஹ் தஆலா விட்டு வைக்கிறான். நபி அவர்களுடைய உள்ளத்தில் அந்த செய்தி போய் அவருடைய உள்ளத்தில் தானாக அவர் அதை ஏற்றுக்கொண்டு பிறகு அதை இன்னும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வரும் வரை அல்லாஹ் தஆலா கொஞ்ச காலம் என்ன செய்கிறார், வஹியை இல்லாமக்கிறார். இப்ப வஹி இல்லாமல் போகிறது. நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வேண்டும், வஹி வர வேண்டும் என்ற ஆசை உருவாகிறது. இரண்டாவது தடவையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோற்றம் அளிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், கிழக்கு மேற்காக மூடும் அளவுக்கு அவர்களுடைய ரெக்கைகள் இருந்தது, இந்த உலகத்தை ஃபுல்லா மறைச்ச மாதிரி அவருடைய தோற்றம் இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆள் ஒரு சும்மா சாதாரணமான ஒரு ஆளை கட்டி இறுக்கி அணைச்சா எப்படி இருக்கு? அப்ப சாதாரணமான பயம் வருவது என்பது யதார்த்தமானது, சாதாரணமான ஒரு விஷயம். இரண்டாவது தரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில வசனங்களை, குர்ஆனினுடைய சில வசனங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கி ஓடி போய் போர்வைக்குள்ள பூந்து கொள்கிறார், தன்னை போற்றிக் கொள்கிறார். அப்பதான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக வசனம் இறக்குகிறான், யா அய்யுஹல் முத்தஸிர் ஃபஅன்திர் வரப்பக ஃபகபிர் வஸியாபக ஃபதஹிர் வருஜஸ ஃபஹ்ஜுர் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இரண்டாவது தடவையாக நபி அவர்களுக்கு இறங்குகிறது. போர்வையால் போத்திக் கொண்டிருப்பவரே, எழும்புங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இரட்சகனை பெரியவனாக பெரிதுபடுத்துங்கள், அது மாதிரி நீங்கள் அடுத்தவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற வசனம், தீமைகளை இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற வசனங்கள் நபி அவர்களுக்கு இறங்குகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே வஹியினுடைய பகுதிகளை நாங்கள் பார்த்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வஹி என்பது அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து தன்னுடைய தூதர்களுக்கு வழங்கக்கூடிய செய்திகள் வழங்குவதற்கான ஒரு ஊடகம். வஹி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு செய்தியை வழங்கக்கூடிய விரைவான ஒரு ஊடகம் தான் வஹி என்கிறது. இந்த வஹி நபிமார்களுக்கு பல அடிப்படைகள்ல வந்திருக்கு. ருயா சாலிஹா நல்ல கனவு, இதுவும் நபிமார்களுக்கு வஹி வந்ததினுடைய ஒரு வகை. இன்னும் ஒரு வகை என்னென்றால், மலக்கு மனிதனுடைய தோற்றத்துல நபியிடம் வருவது. மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய தோற்றத்துல வருவது. மனிதனுடைய தோற்றத்துல மலக்கு வரக்கூடிய நேரம் சஹாபாக்கள் அதை காணுவார். எங்களுக்கு தெரியும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய
பெரிய செய்தி. அதுல ஈமான்டா என்ன, இஹ்சான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, மறுமை நாள்டா என்ன, மறுமை நாளுக்குரிய அடையாளங்கள் என்ன, இதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறார். அவரு சஹாபாக்கள் எல்லாம் சபையில இருக்கிற நேரம் ஒரு ஆள் வாராரு. சஹாபாக்கள் சொல்றாங்க, சதீது பயாதி தியா, மிக வெண்மையான ஆடை, ஷதீது சவாதி ஷஅப், மிக கருண்ட முடி, இருண்ட கருண்ட முடி, லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், அவர்ல எங்கேயும் வேற ஊர்ல இருந்து பிரயாணம் செஞ்சு வாராருன்றதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அவர் ஆடையிலையோ அவரோட தோற்றத்திலேயோ வேற ஊர்ல இருந்து வாரார், நீண்ட பயணத்தில இருந்து வாராருன்றதுக்கான அடையாளங்கள் இல்லை. அப்படியான ஒரு மனிதர் வாரார். நபி அவர்களுடைய முட்டுக்காலோட தன்னுடைய முட்டுக்காலை இணைக்கிறார். நபி அவர்களுடைய தொடையில கையை வைக்கிறார். அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறார். அவங்க நபி அவர்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறார். நபி அவர்கள் விட சொல்றார். சொன்னதுக்கு பிறகு வந்த மனிதர் சொல்றார், சதத்த, நீ சரியா தான் சொன்ன, உண்மையா தான் சொன்னு சொல்றார். அவ பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்க ஆச்சரியப்பட்டோம். வந்தால் படிக்கிறதுக்கு வந்திருந்தா நபி அவங்க சொன்னதை கேட்டு நீ சரியா தான் சொல்றாரு எப்படி சொல்ற? அப்ப நபியை விட பெரிய ஒரு அறிவாளியாக தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தா தான் இது செல்லலாம் யாரு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இந்த மாதிரி ஆச்சரியம் நடந்ததுக்கு பிறகு அவரு எல்லாம் முடிச்சுட்டு எழுந்து போயிடாரு. போனது பிறகு சஹாபாக்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள வந்தவர் யாருன்னு தெரியுமா கேட்கிறார். இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதர் தான் அறிவார்கள் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னஹு ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக், அவர் ஜிப்ரீல், அவர் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு போதிப்பதற்காக வந்தார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்ப சில போது ஜிப்ரீல் மனித தோற்றத்துல வருவார், அப்படியும் வகிவர். மூன்றாவது வகையினுடைய இன்னொரு பகுதி என்னென்றால், ஜிப்ரீலுடைய உதவி இல்லாம அல்லாஹ் தஆலா அவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல போட்டு விடுவார். நபி அவர்களுடைய உள்ளத்துல போடுவார். இதுவும் வகையினுடைய ஒரு வகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய இரட்சகன் எனக்கு சொன்னான். நபி அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய இரட்சகன் எனக்கு சொன்னான், லை யமூத அப்துன், எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தை விட்டு பிரிய மாட்டான், மரணிக்க மாட்டான், ஹத்தா யஸ்தக்மில ரிஸ்கஹா, அவனுக்கென்று எழுதப்பட்ட உணவை பூரணமாக பெறாதவரை எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலிருந்து போக மாட்டான், மரணிக்க மாட்டான் என்று உங்களுடைய இரட்சகன் எனக்கு சொன்னான். எனவே நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்கல என்றதுக்காக ஹராமான வழியை பயன்படுத்தி உங்களுடைய ரிஸ்கை தேடுவதற்கு முயற்சிக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இது வகையினுடைய இன்னும் ஒரு வகை. அல்லாஹ் தஆலா மலக்கினுடைய உதவி இல்லாம நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல போகும். நான்காவது வகையினுடைய வகை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மணி ஓசை கேட்டதற்கு பிறகு நபி அவர்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வது. இது நபி அவர்களுக்கு மிக கடுமையான கஷ்டமான ஒரு முறையாக இருந்திருக்கிறது. நபி அவர்களுக்கு இந்த மாதிரி வகை வரக்கூடிய நேரம் அவருடைய முகம் சிவக்கும், அவருடைய உடம்பு முழுக்க சிவக்கும். யாரையாவது சஹாபியுடைய தொடையில, கால்ல, கையில அவருடைய தலையோ அல்லது காய்காலோ படுமாக இருந்தால் ஒரு மலையை அவங்கள தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு உணர்வை அவர்கள் பெறுவார்கள். அந்த மாதிரி கஷ்டமான ஒரு வேளையாக இந்த முறை இருக்கு. அஞ்சாவது முறை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்திலேயே வகையை கொண்டு வருவது. ஆறாவது முறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு மேலே மேராஜுடைய பொழுது, மேராஜுடைய சந்தர்ப்பத்திலே கொடுத்த செய்தி, இதுவும் வஹீதான். ஏழாவது முறை, அல்லாஹ் தஆலா எந்த ஒருவருடைய துணையும் இல்லாமல் நேரடியாக நபிமார்களுடன் பேசுவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசினார். வகல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ் தஆலா மூசாவோடு நேரடியாக பேசினார் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப இந்த மாதிரி 7 அல்லது 8 முறைகளில் நபிமார்களுக்கு
வகி இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குர்ஆன் சுன்னாவினுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலே எங்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது தடவை வகியை கொண்டு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். இரண்டாவது தடவை கொண்டு வரப்பட்ட இந்த 5 வசனங்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையின் மொத்த விஷயங்களையும் சுருக்கி சொல்லக்கூடிய 5 வசனங்களும் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், நபியே நீங்க எழும்புங்க, எச்சரிக்கை செய்யுங்க, இருக்க வேணாம், உங்களுடைய என்ன சோழிகளை பயத்தை கவலைகளை எடுத்துக்கொண்டு நீங்க முடங்கி போக வேணாம், எழும்புங்க, எச்சரிக்கை செய்ய முயற்சி செய்யுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வரப்பக்க ஃபகபிர், உங்களுடைய இரட்சகன் தான் எல்லாரையும் விட மிக பெரியவன், அவனுக்கு தான் சகல சக்தியும் உள்ளது, வல்லமையும் அவனுக்கே சொந்தமானது என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா தௌஹீதை பிரச்சாரம் செய்யுமாறு சொல்றார். வதியாபக வதஹிர், உங்களை நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுடைய வெளிப்புறத்தையும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வஊஜிஸ ஃபஹஜுர், தீமைகளை பொருத்தமில்லாத விஷயங்களை தீய செயல்களை நீங்க என்ன செய்யுங்க, வெறுத்துருங்க, அதை விட்டும் சமூகத்தை தூரமாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அது மாதிரி இப்படி நீங்கள் தீமைகளை வெறுக்கிற நேரம், சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நேரம் நிச்சயமாக துன்பங்களை சந்திப்பீர்கள். அந்த நேரம் ஃபர்ஸ்ட் பொறுமையாக இருங்க சொல்லி அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய மொத்த பிரச்சாரத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் சுருக்கியதாக இரண்டாவது இறங்கிய வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தினுடைய பகுதிகளை நாம பார்க்கிற நேரம் 2 விதமாக அதை பிரிக்க முடியும். ஒன்று மக்காவினுடைய காலப்பகுதி சுமார் 13 வருடங்கள், மதீனாவினுடைய காலப்பகுதி சுமார் 10 வருடங்கள். மக்காவினுடைய காலப்பகுதி இந்த 13 வருடங்களையும் 3ஆக நாங்கள் வகைப்படுத்த முடியும். ஒன்று ரகசிய பிரச்சாரம் நடைபெற்ற காலப்பகுதி சுமார் 3 வருடங்கள். அடுத்தது பகிரங்கமான பிரச்சாரம் நடைபெற்ற காலப்பகுதி. அடுத்தது வெளிப்பிரதேசங்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய தூதை கொண்டு சென்ற காலப்பகுதி. இப்படி 3 பகுதிகளாக நாங்கள் இந்த பிரச்சாரத்தை, நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை வகைப்படுத்த. ரகசியமான இந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியே சஹாபாக்களுக்கு, அதாவது தன்னுடைய நண்பர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு தன்னுடைய செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பெண்கள் தரப்புல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவர். அடுத்தது தனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய பேர் அப்துல்லா. அவருக்கு செய்தியை சொல்றார். அவர் மிச்சம் நல்ல மனுஷர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட மக்காவில இருந்த தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டவர், ஒரு வியாபாரி, நல்ல பண்பாடு உடையவர், சிலை வணங்காதவர், மக்கள் அவரிடம் விரும்பி போகக்கூடியவர்களாக இருந்தார். அப்ப எப்பவும் எங்களுக்கு தெரியும், நல்லவர்கள் நல்லவர்களோட தான் என்ன செய்வாங்க, கூட்டு வைப்பார். நல்லவர்கள் நல்லவர்களோட தான் நட்பு கொள்வார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருக்கமான நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹ் பத்தி முழுமையாக தெரிஞ்சவர், அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஏற்றுக்கொண்டு அவரோட நெருக்கமா இருந்த ஆட்களுக்கு அவர் இந்த செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால அஷரத்துல் முபஷ்ஷரீன பில் ஜன்னah, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரச்சாரத்தின் மூலம் இஸ்லாத்துக்கு வந்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி தல்ஹா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். இப்படி ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய பேச அடித்தளமாக அமைந்தவர்கள் இந்த ரகசிய பிரச்சார காலகட்டத்தில் இஸ்லாத்தை என்ன செய்தவர்கள்,
ஏற்றுக்கொண்டவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரச்சாரத்தின் மூலம் இந்த முக்கியமான மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக பிரச்சாரம் செய்றாங்க. இப்படி இந்த பிரச்சாரம் நபி அவர்களோடு ஏற்றுக்கொண்ட ஆட்கள் அது மாதிரி நபி அவர்களின் ஊடாக கொஞ்சம் கொஞ்சம் விரிவடையும் போது குறைஷியர்களுக்கு இந்த விஷயம் என்ன செய்கிறது தெரிய வருகிறது. மக்காவாசிகளுக்கு இப்படி ஒரு பிரச்சாரம் உள்ளுக்குள்ளால போகுது என்ற விஷயம் தெரிய வருகிறது. இப்ப தெரிய வந்த உடனே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சூனியக்காரன், அவர்கள் ஒரு பொய்யர், நவதுபில்லாஹி மின்ஹா, பைத்தியக்காரன், அவர் என்ன செய்கிறார், இட்டு கட்டுகிறார். முந்தைய வேதங்கள்ல இருந்து அடுத்த ஆக்கள்ல படிச்சு கொண்டு வந்த விஷயங்களை நம்மளுக்கு புதுசா சொல்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கதைகளை பரப்பி மக்களை நபி அவர்களை விட்டு தூரப்படுத்துகின்ற முயற்சியை செய்தார். இப்ப இந்த காலகட்டத்துல தான் நபி அவர்களுடைய பிரச்சாரம் மக்காவாசிகளுக்கு வெளிப்பட ஆரம்பித்த காலகட்டத்துல தான் அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யுமாறு நபி அவர்களுக்கு என்ன செய்கிறார், வசனம் இறக்குகிறார். வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், முதல்ல உங்க குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்க குடும்பத்துக்கு இந்த செய்தியை சொல்லு என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குகிறார். அதுல இருந்து வெளிப்படையான பிரச்சாரம், நபி அவர்களுடைய வெளிப்படையான பிரச்சாரம் ஆரம்பமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்கிறார்கள், அழைக்கிறார்கள். தன்னுடைய குடும்பம் அழைக்கப்பட்ட உடனே அவங்க நபி அவர்கள்ட்ட வந்த உடனே முதலாவது எல்லாருமா சேர்ந்து நபி அவர்கள்ட்ட என்ன செய்யறாங்க, இந்த புதுசா நடக்கிற பிரச்சாரம் சம்பந்தமாக அவங்க கேள்விப்பட்டதெல்லாம் சொல்றாங்க. அப்ப அறிஞர்கள் சொல்றாங்க, முதலாவது சந்திப்பில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க, எதுவும் சொல்லல, சும்மா விட்டாங்க. பிறகு இரண்டாவது தரம் என்ன செய்யறார், ஆக எல்லாரையும் அழைக்கிறார். இரண்டாவது தரம் குடும்பங்கள் கூடுகிறது. அந்த நேரம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் அல்லாஹ் தஆலாவை மாத்திரம் வணங்கி வழிபடுமாறும் அவர்களுக்கு குடும்பத்துக்கு என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் செய்யறாங்க. செஞ்ச போது குடும்பத்தில இருந்த இந்த அபூலஹப் முக்கியமான தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாம் எதிர்க்கிறார். ஆனா அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பக்கம் நிற்கிறார். ஏன்னா நபி அவர்கள் அவர் வளர்த்தவர், நபி அவர்களுடைய பண்பாடு அவருக்கு தெரியும், அவருடைய செய்திகள் எப்படி இருக்கும் என்பது தெரியும். அதனால அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு கொடுத்தார். அவர் என்ன சொன்னாலும் அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்வது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் அவரோட பக்கம் நான் நிற்பேன் என்று சொல்லி அபூ தாலிப் அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். இப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு பலமான ஆதரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு எப்போ குடும்பத்துக்குள்ள ஆதரவு கிடைக்கிறது கஷ்டம். ஒரு புதிய செய்தியை ஒரு ஆள் சொல்லி குடும்பத்துக்குள்ள ஆதரவு பெறுறது கஷ்டம். உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன குடும்பத்துக்குள்ள எல்லாரையும் பொய்ப்பிக்கிற அல்லது எல்லாரையும் திருத்துற மாதிரி ஒரு ஆள் வந்தாரா லேசில என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கிடந்து ஒன்றா பழகி ஒன்றா என்ன செஞ்சு சின்ன வயசுல இருந்து இவர எல்லாத்தையும் மறைஞ்சவங்க அவங்க, இவரோட பெரியாக்கள் இருப்பாங்க, இவருக்கு புத்தி சொல்லி இவரை வளர்த்தாக்கள் இருப்பாங்க, இவரை மடியில வச்சு சாப்பாடு கொடுத்தாக்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இவர் சொல்றதுக்கு இறங்கி வர்றது கஷ்டமா இருக்கு. அது பொதுவா சமூகத்தில் இருக்கிற வளம். யாரையும் தேசிய குடும்பம் ஏற்றுக்காது. அடுத்தாக்கள் பெரிய ஆக்களா மதிச்சாலும் குடும்பம் அவரை என்ன செய்யும், அடுத்தாக்கள் பெரிய என்ன செய்வார், லெவல்ல மதிக்கப்படுவார், பெரிய ஆக்களா கூப்பிடுவாங்க, பெரிய இது செய்வாங்க. ஆனா குடும்பத்தில் போனா அப்துல்லா முகமது என்ன செய்வார், அழைப்பார். அவரை பட்டம் பதவி அவரோட கௌரவம் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அது குடும்பத்துக்கிட்ட இருக்கிற தன்மை, அது யதார்த்தமானது, அதை மறக்க இயலாது, அதான் அது மாற்றமே இல்லாது, அதான் யதார்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்திலே பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ள. ஆனா முக்கியமான தலைவர்கள் என்ன செய்யுது, அவருக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். அதுல முக்கியமான ஒரு அபூ தாலிப். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சபா மலையில மக்காவாசிகள் இருக்கிற கோத்திரத்தார் எல்லாரையும் என்ன செய்யறார், அழைக்கிறார். சபா மலை என்பது முக்கியமான ஒரு செய்திய ஊர் மொத்தத்துக்கும் அறிவிக்கணுமா இருந்தா அறிவிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறி மக்காவில் இருந்த ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பேரையும் சொல்லி அழைக்கிறார். அது உயர்ந்த இடம். மக்கா என்பது முழுக்க பள்ளத்தாக்கு, சபமலை என்பது உயர்வான ஒரு இடம். அப்ப சபமலையில ஏறி நின்று கூப்பிட்டால்
கீழே இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்வார் பள்ளத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரம் விரைவா யாரும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல உன்னுடைய கட்டளைக்காக என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றார். இப்ப மக்கா வந்து முழுதும் பள்ளத்தாக்கு. இப்ப சபா மலையில இருந்து நபி அவங்க அழைச்ச உடனே எல்லாருக்கும் என்ன செய்யுது அந்த செய்தி போகுது. மக்காவில இருந்த கோத்திரங்கள் அனைத்தும் முன்பு சேர்ந்துக்கிறன. வர முடியாதவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பதிலா ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட அடிமையோ யாரையோ அனுப்பி வைக்கிறாங்க, என்ன விஷயம் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குழுமி இருந்தாங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னாலே இருக்கிற பள்ளத்தாக்கு அங்காலே இருந்து உங்களை ஒரு கூட்டம் பார்க்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா கேட்கிறார். நான் உயரத்துல அவர் தான் இருக்கிறார், பள்ளத்தாக்கு அங்காலே இருக்கிறத பள்ளத்தாக்குள்ள இருக்கிறாங்க பார்க்கலாம், மடுமாறு அங்காலே இருக்கிறத பார்க்கலாம், நபி அவங்க மட்டும்தான் பார்க்கலாம் என்று அவர் மட்டும்தான் உயரத்துல இருக்கிறார். அப்ப நபி அவங்க கேட்ட உடனே அவங்க கீழுக்கு இருந்தாங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆம் நாங்க ஏற்றுக்கொள்வோம், மாஜாரப்னா அலைக்க இல்ல சிதகா, நீங்க உண்மையை தான் சொல்லிருக்கீங்க, வேற எதையும் உங்களிடமிருந்து நாங்கள் காணவில்லை, அதனால நாங்க ஏற்றுக்கொள்வோம்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே மக்களுக்குள்ள சலசலப்பு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. அதுல பிரதானமானவர் நபி அவர்களுடைய சாச்சா அல்லது பெரியப்பா அபூலஹப் வந்து தன்னுடைய 2 கைகளாலையும் மண்ணை அள்ளி நபி அவர்களுக்கு எறிஞ்சி, தப்பன் லக யா முஹம்மத், முஹம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும், அலி ஹாதா ஜனா இதற்காக தான் நீங்களை உண்டு சேர்த்தாயான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபிச்சு அவர் சாபம் எடுக்கிறார். அல்லாஹ் தஆலா இவருக்கு மருந்தாக அவர் சொன்னதே அவருக்கு என்ன செய்யறார், அல்லாஹ் தஆலா கறக்கிறார். தப்பத் யதா அபூலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும்னு சொல்லி தனி ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இறக்கிறார். அவருடைய மனைவியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஈடுபட்ட ஒருவர். அப்ப அவங்கள சபிச்சு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கினார். அறிஞர்கள் சொல்லுவாங்க, அபூலஹப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிக்கணும் என்றதுக்காக நிறைய முயற்சிகளை செய்தார். அவர் நினைச்சிருந்தா சும்மா ஒரு நடிப்புக்காகவாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா என்னவா இருக்கும், இந்த தப்பத்தியத அபிலஹப்ன்றது பொய்யாய். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் நாசம் இல்லை. தப்பத்தியத அபிலஹப்ன்றது பொய்யலாய் அவர் ஏற்றுக்கொள்ள அடைந்தவர். அப்ப அல்லாஹ் தஆலா அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று அறிந்ததனாலதான் அதை சொன்னார். அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து வந்ததனால அவர் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அல்லாஹ் தஆலா அவரை சபிச்சிட்டார்ன்றதுனால அதுக்கப்புறம் அவருக்கு மோட்சம்ங்கிறது கிடையாது, வெற்றி பெற முடியாது. அப்ப அபூலஹப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலைங்கிறதும் இஸ்லாம் உண்மையானது, இந்த வசனம் அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து வந்ததுதான் என்பதை உறுதிப்படுத்துவதாக இருந்தது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது, பிரச்சாரம் அதிகரிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை என்ன செய்றாங்க, கூட்டிக் கொண்டே போகிறார்கள். மக்காவாசிகளும் இதற்கு பதிலாக நபி அவங்களை அடக்குறதுக்காக ஒவ்வொரு உத்தியா கையாளுறாங்க. எப்பவும் ஆரம்பத்துல வந்து அடிதடி இருக்காது. பிரச்சாரம் நடக்கிற நேரம், ஒரு விஷயம் சொல்லப்படுற நேரம் ஆரம்பத்துல என்ன செய்யாது, அடிதடியோ பிரச்சனைக்கோ போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க, வெற்றிக்கு அவரை பத்தி டிபேட் பண்றது முயற்சி செய்வாங்க. தனி நபர் அவரை டிபேட் பண்றது முயற்சி செய்வாங்க. அவரை பத்தி மோசமா கலப்பாங்க. அவர் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அவர் வந்து அவருக்கு வைத்தியம் முடிஞ்சது, அவர் கொண்டு பிளந்தது, அவர் அறிவிக்கல, அவர் வாசிக்க தெரியா, அவர் வந்து சூனியக்காரர், இல்லாட்டி அவர் யாரோ ஏமாத்தி போட்டார், இல்லாட்டி எங்கன்னா அவருக்கு என்ன செய்யறாங்க, காசு கொடுத்தா, எப்படியோ சொல்லி அவரை டிபேட் பண்றது பெஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்க, முயற்சி செய்வாங்க. அது முடியலன்னு சொன்னா அவர் சொல்ற செய்தியை டிபேட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, முயற்சி செய்வாங்க. அவர் சொல்ற செய்தி போய் இப்படி இருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்ற செய்தியை டிபேட் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அவர் சொல்ற செய்தி புதுசு கிடையாது, அது பழசு என்று நிரூபிக்கிறதுக்கு மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க, பழங்கால வேதங்களை படித்தவர்கள்ட்ட போய் அந்த வேதங்களை படிச்சுட்டு வந்து மக்காவில என்ன செய்வாங்க, பிரச்சாரம் செய்வாங்க. சொல்லுவாங்க, முகமது சொல்றாரு பாத்தீங்களா, இது ஒன்றும் புதுசு கிடையாது,
இது பழசுதான், இது முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயம் தான். அதுதான் இவர் சொல்றாரு, இது புதுசுல இவரை நீங்க பெருசாகாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்ற செய்தியை டெமேட் பண்றதுக்கு என்ன செஞ்சாங்க, முயற்சி செஞ்சாங்க. இது ஒன்றுமே வேலைக்கு ஆகும், இது ஒன்றுமே அங்க கட்டுப்படுத்துற மாதிரி தெரியல. பிரச்சாரமா ஏற்றுக்கொண்டே போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை மக்கள் ஏற்றுக்கொண்டே போறாங்க. அப்போ ஒரு முடிவுக்கு வராங்க, நாம அபூ தாலிபை சந்திப்போம். அபூ தாலிபோட தயவுலான வேதிக்க நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுனால நபி அவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொள்ளலாம இருக்கு. ஏன்னா அவர் தலைவர், அவரை மீறி ஒன்று செஞ்சு கொள்ளலாம இருக்கு. முக்கியமான ஒருவர் நபி அவங்களை பாய்த்து கொள்ள இல்லாம. அப்ப அபூ தாலிபோட ஒரு சமரச உடன்பாட்டுக்கு வாரான், பேச்சுவார்த்தைக்கு வாரான். இப்படி உங்களோட மகன் வந்து எங்களோட கடவுள்களை மோசம் என்றார், எங்களோட மூதாதையர்கள் இதைத்தான் வணங்கினாங்க, அப்ப இது மோசம், இது செய்யக்கூடாதுன்னு சொன்னா மூதாதையர்கள் மடையன்றார், மூதாதையர்கள் எல்லாம் தவறான வேலையை செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொல்றார், எங்களை விமர்சிக்கிறார். அது மாதிரி குடும்பத்தை என்ன செய்யறாரு, பிரிச்சு வைக்கிறாரு, நண்பர்களுக்கு இடையில பகையை உண்டாக்குறாரு. இது வந்து ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றது, ஒரு உணர்வை என்ன செய்யறது, தூண்டி விடுறது. ஒரு நேரடியா போக முடியாத ஆட்கள், பிரச்சாரத்தை எந்த ஒரு விஷயத்துக்கும் நேரடியா போக முடியாத ஆட்கள் இந்த மாதிரி ரூட்டை தான் என்ன செய்வாங்க, ஒரு குறுக்கு வழியை தான் கடைபிடிப்பாங்க. கடைபிடிச்சு மக்களோட உணர்வுகளை கிளறி அதை சாதிச்சு கொள்றது, தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது கைப்பாடுவாங்க. பொதுவா அரசியல் காலங்களில் இதான் என்ன செய்யும் நடக்கும், அரசியல்வாதி இதான் என்ன செய்வாங்க, பெரும்பாலும் செய்வாங்க. அப்ப அபூ தாலிப் கிட்டையும் இந்த மாதிரி ஒரு சிம்பதி தான் என்ன செய்யப்படுகிறது, கிரியேட் பண்ணப்படுகிறது. பாருங்க, நம்மளோட மூதாதையர்கள் நம்ம அடையலாம், நம்மளோட மூதாதையர்கள் மோசமாவா இருந்த, அவங்க நல்லாக்கள் இல்லையா, அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா. அப்ப இவர் வந்து பாருங்க, நண்பர்களுக்கு இடையில பிரிவை உண்டாக்குறார், குடும்பத்துக்கு இடையில பிரிவை உண்டாக்குறார், பகையை உண்டாக்குறார், ஒற்றுமையை குறைக்கிறார், சமூகத்துக்கு மத்தியில பிரச்சனையை உண்டு பண்றார். இப்ப இவரை கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்து, இவரை கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்து. அப்படி கட்டுப்படுத்த உங்களுக்கு ஏழாண்டு சொன்னால் இவரை நீங்க நீங்க எனக்கு இவருக்கு சம்மதம் இல்லை, எனக்கு இவருக்கு சம்மதம் இல்லைன்னு நீங்க நீங்க அதுக்கப்புறம் நாங்க இவரை பாத்துக்கிறோம்னு சொல்லி அவரோட பேசினாங்க. அப்ப அபூ தாலிப் வந்து எதுக்கு முட்டு கொடுக்கல, அவருடைய பக்கம் தான் நான் இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு விஷயத்தை விசாரிக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி சந்திப்பு நடக்குது சொல்றாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்களை திரும்ப அபூ தாலிப் சொல்றாரு. நீ சொல்றத செய், நீ சொல்றத சொல்லு, செய்யறத செய், உன்னுடைய பக்கம் நான் இருப்பேன்னு அபூ தாலிப் ஒரு கிரீன் சிக்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. இப்படி இருக்கிற காலப்பகுதியில தான் ஹஜ்ஜும் நெருங்குது, ஹஜ்ஜுடைய மாசம் நெருங்குது. பகிரங்கிறது ரமலானுடைய மாதம். பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்தின் அடிப்படையில ரமலான் மாதம் தான் பகிரங்கிறது. சிலர் வந்து ரபியுல் அவ்வல் மாதம் வரைக்கும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப ரமலான் மாதம் பகிரங்கியது. அப்ப குறிப்பிட்ட காலம் போகுது, அதுக்கு பிறகு என்ன ஹஜ்ஜுடைய காலம் என்ன செய்கிறது, நெருங்குகிறது. அப்ப ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கின உடனே மக்காவாசிகளுக்கு இன்னும் என்ன செய்கிறது, பீதி ஏற்படுகிறது. கண்டிப்பா இவர் வந்து என்ன செய்ய போறார், ஹஜ்ஜிக்கு வாராக்களை சந்திக்க போறார். உங்களுக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே பார்த்தோம், ஹஜ்ஜி வந்து ஒரு காலத்துல நீக்கல என்ன இருந்துச்சு, நடந்துதான் இருந்துச்சு. மக்கா ஹஜ்ஜிங்கிறது நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா சில விஷயங்கள்ல மாற்றம் இருந்தது. அப்ப ஹஜ்ஜிக்கு வாராக்களை சந்திப்பாருன்றதுக்காக இதை எப்படி நாம என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், இவரை சந்திக்காம ஆக்கலாம்னு சொல்லி திட்டமிடுறாங்க. ஹஜ்ஜாஜிகளை சந்திக்காம ஆக்குறதுக்கான பொறுப்புகளை பலர் என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொள்றாங்க. எங்க அளவுக்கு அபூ லஹப் வந்து இவர் யாரையெல்லாம் சந்திச்சாரோ அவங்களுக்கெல்லாம் பின்னால போய் நபி அவங்களை பத்தி மோசமாக சொல்ற ஒரு பொறுப்பு எடுத்து அவர் என்ன செய்யறாரு, பிரச்சாரம் செய்யறாரு. அப்ப ஹஜ்ஜாஜிகளின் ஊடாக இந்த செய்தி வெளியிடங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, கடத்தப்படுகிறது. மக்காவில் நடக்கின்ற ஊடகங்கள் இல்லை. நம்ம இந்த பயன்படுத்துற ஒரு ஊடகமும் அப்ப இல்லை. மக்காவுக்கு போகணும்னா என்ன செய்யணும், என்ன ஒட்டகத்துல அல்லது கடல் மார்க்கமா ஏதாவது ஒரு வழியில தான் என்ன செய்யணும், பயணம் செய்யும். இப்ப நம்மளுக்கு முந்தின ஆட்கள் வந்து 6 மாசம் 8 மாசம் எல்லாம் எடுத்துருக்கு மக்கா ஹஜ்ஜி போயிடுவார். அப்ப சொல்லுவாங்க, இந்த ஹஜ்ஜி போக்குல போறன்னு சொல்லணும், வாரன்னு சொல்லப்படாது, போறன்னு மட்டும்தான் போறது, போயிட்டு வாரன்னு சொல்லப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா 6 மாசம் மிச்ச காலம் போகும், வருவாரா இல்லையான்னு என்ன செய்யாது தெரியாது, கப்பல்லாம் போகணும். அப்ப மிச்ச காலம் எடுக்க மட்டும்தான் போறோம் தான் சொல்லணும். அது இன்றைக்கும் சிலாக்கள் என்ன செய்யறாங்க செய்து இருக்காங்க. அது ஒரு மூட நம்பிக்கை. அந்த காலத்துல அப்படி ஒன்று இருந்ததுனால அதை என்ன செஞ்சாங்க, பின்பற்றினாங்க. அது எது எப்படியோ மிச்சம் கஷ்டப்பட்டுதான் என்ன செய்யணும், மக்காவுக்கு வர எல்லா பிரதேசங்கள்லையும்
இப்ப மக்காவில் நடக்கிற ஒரு செய்தி அறியணும் என்றால் மக்காவுக்கு வந்து தெரியணும் அல்லது மக்காவுக்கு வந்த ஆள்கிட்ட கேட்டு தெரியும். இது ரெண்டு தான் வழி, வேறொரு வழி இல்லை. அப்ப மக்காவுக்கு வந்த ஆட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்ன உடனே ஹஜ்ஜாஜிகளின் மூடாக வேற்று இடங்களுக்கு வெளி இடங்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய தூது செய்தி என்ன செய்கிறது, பரவுகிறது. அதுக்கு பிறகுதான் மக்காவாசிகள் நம்ம இந்த கதவேற்றலாம் சரி வராது, இவங்களை அடக்குறடா வேற வழியை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லி அநியாயம் செய்ய ஆரம்பிக்கிறார். அநியாயம் செய்ய என்ன செய்யறாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அநியாயம் செய்யப்படுகிறது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது, அநியாயம் செய்யப்படுகிறது. அதுலதான் நாங்க முக்கியமா யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு, அது மாதிரி ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கிற நேரம் அழுகிய ஒட்டக குடல்களை கொண்டு வந்து போட்டது என்று நிறைய வரலாறு எங்களுக்கு தெரியும். அது குறிப்பா பிலால் இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவர் ஒரு நீக்ரோ. அப்ப அடிமையாக இருந்தார். அவரை வந்து யாருமே என்ன செய்யறதில்லை, மதிக்கிறதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை கேட்டவுடனே அவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய எஜமான் அவரை என்ன செய்தார், சங்கிலியை கழுத்துல கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போவார். வெயில் காலங்கள்ல உடுப்பு இல்லாம அவரை வீதியில இழுத்துட்டு போவாராம். அவரை அந்த கொள்கையை விளைச்சு எந்த அளவுக்குன்னா நுகர் நேரத்துல சூரியன் உச்சியில இருக்கிற நேரத்துல அவரை கொண்டு வந்து உடம்புல துணி இல்லாம அந்த பாலைவன மணல்ல வளர்த்தாட்டி அவரை எலும்ப விடாம மேலுக்கு ஒரு கல்ல மிகப்பெரிய பாறாங்கல்ல நெஞ்சில தூக்கி வச்சு, நீ இந்த கொள்கையை விட்டாதான் இதுல இருந்து உனக்கு ரிலீஸ் இல்லாட்டி உன்ன என்ன செய்யல, விடுதலை செய்யல சொல்லிய நேரம் அவர் வந்து அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த தௌஹீதையே முடிந்து கொண்டிருந்தார். இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வாராங்க. அவரோட கண்ணில் இது படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலை பேசுறாங்க. எவ்வளவு கொண்ட விற்பீங்கன்னு கேட்கிறாங்க. அவருடைய எஜமான் இவர் ஒன்றுக்கும் பெருமதி இல்லாதவர், இவரிடந்து வாங்க போறான்னு சொல்லி ஆரம்பத்தில் நக்கல் அடிக்கிறார். இல்ல நான் வாங்கி விடுதலை செய்ய போறேன், எவ்வளவு சொல்லுங்க சொன்னோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு என்ன செய்யப்படுகிறது, ஒரு தொகை கேட்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 280 வெள்ளி நாணயங்கள் என்றும் அல்லது 200 வெள்ளி நாணயங்கள் திர்ஹம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அதை கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறார்கள், உரிமையிடுகிறார்கள். அது மாதிரி பலரையும் உரிமையிட்டார்கள் என்ற வரலாற்றை நாங்க பார்க்கிறோம். இந்த மாதிரி சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியிருந்தது. இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இது தொடர்பாக நிறைய பயான்களை சொற்பொழிவுகளை நீங்க கேட்டிருப்பீங்க. சஹாபாக்கள் மக்காவிலே எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள், நபி அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டை தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய மத்திய தளமாக எடுத்திருந்தார்கள். அங்கதான் இந்த ரகசிய பிரச்சாரம், பிறகு உள்ள நடவடிக்கைகள், முஸ்லிம்களை பண்படுத்துறது, அவங்க ரகசியமான அடிப்படையில் தங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுறது, அவர்களுக்கு தேவையான அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய புதிய வசனங்களை கற்பிக்கிறது போன்ற விஷயங்கள் இந்த வீட்டில் நடந்ததாக வரலாறு நமக்கு சொல்கிறது. இதற்கு பிறகுதான் இந்த துன்பங்கள் துயரங்கள் இருந்தெல்லாம் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில நபி அவர்கள் வேறு ஒரு பிரதேசத்தை தேர்வு செய்வதற்கு யோசிக்கிறார்கள். அந்த நேரம் தான் ஹபஷாவுக்கான ஹிஜ்ரத் நடைபெறுகிறது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் உள்ள படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.